தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் பேச்சாளர் சகோதரர் அப்துல் ரஷீத் MISc அவர்கள் இளைஞர்களை சீரழிக்கும் போதை மற்றும் பைக் சாகசங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்புமிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், நம்முடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் திருமறை குரானிலும் நபிமொழியிலும் மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் அருள்மறை திருக்குரானில் சொல்லுகின்ற பொழுது, லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லில் உலில் அல்பாப், இறைவன் சொல்லக்கூடிய வரலாறுகளில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இறைவன் பல்வேறு விதமான உபதேசங்களையும் வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் திருமறை குரானில் நமக்கு செய்தாலும், இறைவன் சொல்லக்கூடிய வரலாறுகள் என்று ஒரு பகுதி இருக்குது திருக்குரானில். அதில் நல்லவர்களுடைய வரலாறும் சொல்லப்படுகிறது, தீயவர்களுடைய வரலாறுகளும் சொல்லப்படுகிறது, நபிமார்களுடைய வரலாறும் சொல்லப்படுகின்றது. இப்படி சொல்லப்படக்கூடிய வரலாறுகளில் இந்த திருமறை குரானை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரான் வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நபிமார்களை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய கொள்கைக்கும் ஏகத்துவ உறுதிக்கும் இறைவனிடத்தில் இறைவன் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுவதிலும் எல்லா நபிமார்களுக்கும் உவமையாக சொல்லப்பட்டவர்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அந்த கருத்தை, அவர்களுடைய ஏகத்துவ கொள்கையை, கொள்கை சார்ந்து அவர்களுடைய உறுதியை, எந்த அளவிற்கு இறைவனுக்காக அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்று மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லும் விதமாகத்தான் இந்த தெருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு பல்வேறு விதமான உபதேசங்களை இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் போதிக்கின்றான். அப்படி போதிக்கின்ற இறைவன் குறிப்பிட்டு எந்த ஒரு மனிதரையும் இந்தந்த நேரத்தில் இந்தந்த காலத்தில் இதை செய்து விடுங்கள் என்று அறிவுரை சொல்லலை. ஆனால் சில வசனங்களில் இறைவன் பேசுகின்றான். மனிதர்களை பற்றியும் மனிதர்களுடைய படைப்புகளை பற்றியும், அந்த படைப்பின் மூலமாக அவர்கள் எப்படி தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான். அல்லாஹுல்லதி ஹலக்ககும் மின் லஅஃபின், மனிதனுடைய படைப்பு எப்படி இருக்கிறது என்றால், முதலில் மனிதனை இறைவன் படைக்கின்ற பொழுது ஒரு பலவீனமான ஒரு படைப்பாக இறைவன் படைக்கின்றான். சும்ம ஜஅல மின் பஅதல் அஃபின் குவத்தன், இந்த பலவீனமான படைப்பாக இறைவன் உங்களை படைத்தாலும் நீங்கள் ஒரு பலமான படைப்பாக அடுத்து நீங்கள் மாறுகிறீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படி பலமான படைப்பாக மாற்றிய உங்களுடைய இறைவன்
மீண்டும் உங்களை ஒரு பலவீனமான படைப்பாக மாற்றி விடுகின்றான். அல்லாஹ் இங்க எதை பற்றி பேசுகின்றான் என்றால், ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது தானாக அந்த பிள்ளையால் எழுந்து நடக்க முடியாது. அந்த குழந்தை எழுந்து நடப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் அந்த குழந்தையினுடைய இதர தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டியது இருக்கும். பெற்றோர்கள் இல்லை என்றால் அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டியது இருக்கும். ஒரு குழந்தை தானாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொள்ள முடியாது. அது ஒரு பலவீனமான படைப்புன்ற அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்படி ஒரு பலவீனமான படைப்பில் இருந்து ஒரு பலமான ஒரு படைப்பாக உங்களை நாம் மாற்றுகிறோம்ன்றான். அல்லாஹ் எதை பற்றி பேசுகின்றான் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய இளமை பருவத்தை பற்றி பேசுகின்றான். இளமை பருவம், பல கவிதைகள் என்ன சொல்லுவாங்க, இளமை பருவம் என்பது ஒரு விதமான பைத்தியம்னுபாங்க. ஏன் இளமை பருவத்தை ஒரு விதமான பைத்தியம் என்று சொல்கிறார்கள் என்றால், எதையெல்லாம் நம்ம செஞ்ச ஆபத்து என்று நமக்கு தோன்றுமோ, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம ஒரு ஷரத்து வச்சிருப்போமோ, அதையெல்லாம் செஞ்சு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் யாருக்கு இருக்கும் என்றால் இளைஞர்களுக்கு இருக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. அந்த பருவத்தை இறைவன் எப்படி சொல்லுகின்றான் என்றால், கூவத்தன், ஒரு பலமான ஒரு பருவத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்றான். ஒரு பலமாக இருக்கிறீங்க, நல்ல உடல் வலிமையோடு இருக்கிறீங்க, ஆரோக்கியத்தோடு இருக்கிறீங்க. இதை இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? இப்படி ஒரு பலமான ஒரு பருவத்தை நீங்கள் அடைந்த பிறகு அடுத்து நீங்கள் எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்றால், ஒரு பலவீனமான படைப்பை நோக்கி செல்லுகிறீர்கள். முதுமையை அல்லாஹ் பேசுகிறான். ஒரு மனிதனுக்கு குழந்தையிலேயும் அவன் தவழ்வதற்கும் நடப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் அவனுடைய இதர தேவைகளை கவனிப்பதற்கும் ஒரு ஆள் வேணும். முதுமையான வயதிலேயும் அந்த மனிதனை முதிர்ந்த ஒரு நபரை கவனித்துக் கொள்வதற்கு ஒரு ஆள் வேணும். ஆனால் இந்த இளமை பருவம் என்பது தன்னை தானே பாதுகாத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தன் சார்ந்த மக்களையும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு, பிறருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையான பருவமாக இறைவன் என்ன செய்கின்றான் என்றால் இந்த பருவத்தை சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ஒரு வசனத்திலேயே கேட்கிறான். யூதர்களை பார்த்து இறைவன் கேட்கின்றான், ஒமா லக்கும் லா துகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் போரிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? யூதர்களை பார்த்து இறைவன் கேட்கின்றான். இறை பாதையில் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கும், இறை பாதையில் உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பதற்கும், அல்லாஹ்வுடைய மார்க்க செய்திகளை பிற மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்வதற்கும் ஏன் இப்படி நீங்கள் தயங்கி நிற்கிறீங்க? அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் செல்வதற்காக உங்களுக்கு என்ன வேணும்னு அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு இறைவன் சொல்லுகின்றான், வல் முஸ்தலஇஃபீன மின் ரிஜால், நீங்கள் பலவீனமானவர்களும் இல்லை, ஒன்னிசா நீங்கள் பெண்களும் இல்லை, அல்லது விழுதான் நீங்கள் குழந்தைகளும் இல்லை. அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதற்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கும், ஏகத்துவ கொள்கையை மற்ற மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்துவதற்கும் பெண்களால் முடியாது, குழந்தைகளால் முடியாது, வயதான பலவீனமான மக்களால் முடியாது. ஆனால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களால் முடியுமில்ல, நீங்கள் ஏன் அதை செய்ய மாட்டீங்க? அப்படி செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன ஆனது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களை பார்த்து கேட்டதாக இந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றார். யூதர்களிடத்தில் இளைஞர்கள் இருந்தார்கள், நல்ல வலிமையானவர்கள் இருந்தார்கள், உடல்வாகு கொண்டவர்கள் இருந்தார்கள். தங்களுடைய ஒட்டுமொத்த சமூகமும் அடிமைப்பட்டு கிடக்கின்ற பொழுது இறைவன் போர் செய்வதை கடமையாக்குகின்றான். அப்ப அந்த சமூகம் சொன்னது என்ன? மூசாவே, நீனும் உன்னுடைய இறைவனும் சென்று போர் செய்யுங்கள், நீங்க 2 பேரும் போய் சண்டை போடுங்க, எங்களை எதுக்கு கூப்பிடுறீங்க என்று சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் செய்ய அழைத்த பொழுது பின்வாங்கியவர்கள் இளைஞர்கள்.
அவர்களை பற்றி தான் இறைவன் சொல்லுகின்றான், வல் முஸ்தலைஃபீன், நீங்கள் பலவீனமானவர்களாகவும் இல்லை, பெண்களாகவும் இல்லை, குழந்தைகளாகவும் இல்லை, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் திடகாத்திரமான உடல்வாகோடும் இருக்கிற நீங்கள் இறைப்பாதையில் போர் செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்ற இறைவன் இந்த வசனத்தில் கேட்கின்றான். இன்னும் சில செய்திகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், நிஅமத்தானி, 2 அருள்கொடைகள் இருக்கிறது. மஅபூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன்னாஸ், அந்த அருள்கொடைகளில் பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அலட்சியமாக இருக்கின்றார்கள். ரொம்ப அலட்சியம். அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளிலேயே முக்கியமான ஒரு 2 அருள்கொடை இருக்குது. அந்த 2 அருள்கொடைகளில் பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அலட்சியமாக இருக்கிறார்கள். அது அருள்கொடைனே அவங்களுக்கு தெரிகிறது கிடையாது என்று சொல்லி நபிகளார் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸிஹத்து வல் ஃபரா, அது என்ன அருள்கொடை தெரியுமா? ஆரோக்கியம் மற்றும் ஓய்வுன்றாங்க ரசூலுல்லாஹ். ஆரோக்கியமாக தன்னை பேணிக் கொள்வதில், ஆரோக்கியமாக தன்னை தற்காத்துக் கொள்வதில், அல்லாஹ் கொடுத்த இந்த ஆரோக்கியத்தை பேணிக் கொள்வதில் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். ஓய்வெடுப்பதில் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். ஆரோக்கியம்ன்றதும் அல்லாஹ்வுடைய அருள்கொடை தான், ஓய்வுன்றதும் அல்லாஹ்வுடைய அருள்கொடை தான். இந்த அருள்கொடையில் மக்களில் அதிகமான நபர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று நபிகளார் அவர்கள் இந்த செய்தியில் நமக்கு சொல்லுகின்றார்கள். நீங்கள் இதை இன்றைக்கு அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து, அழகிய முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செயல் திட்டத்தை முன்னிட்டு தான் இந்த தருமுனை கூட்டம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குணங்களை பற்றி இறைவன் பேசுகிறான். அந்த குணங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் இருக்குதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கென்று அவர்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு? அந்த குணத்தின் மூலமாக அவர்கள் எப்படி தாவாவை செய்தார்கள்? இதையெல்லாம் இறைவன் என்ன செய்கின்றான்? ஒரு பட்டியல் போடுகின்றான். இந்த குணம் இன்றைய கால இளைஞர்களிடத்தில் இதை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இந்த குணத்தோடெல்லாம் ஒரு இளைஞன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சுட்டி காட்ட முடியுமா? சுட்டி காட்டவே முடியாது. எந்த அளவிற்கு என்றால், இன்றைக்கு ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு எதை நோக்கி அவர்கள் செல்லுகின்றார்கள்? இளைஞர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய நகர்வுகளும் எதை நோக்கி இன்றைக்கு இருக்குது? இந்த செய்தியை எடுத்துங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு விஷயத்திலே நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள். அப்ப இன்றைக்கு ஆரோக்கியத்தை எப்படி அவர்கள் பேணிக் கொள்கின்றார்கள்? நீங்க பார்க்கலாம், மது, போதைப் பொருட்கள், இது எல்லாத்தையும் இன்றைக்கு உட்கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு இளைஞர் இருக்கின்றார்கள். ஒண்ணுமே இல்லை, பயானுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஒரு இந்த ரயில்வே கேட்ல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி ஒரு எக்ஸல்ல செக் பண்ணா கிட்டத்தட்ட அதில் அவ்வளவு மது பாட்டில்கள் பிடிச்சி நிப்பாட்டி வைக்கிறான். பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன பசங்க, ஒரு 18, 19, 20 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள், பிள்ளைகள். இதான் இன்றைக்கு நிலை. இன்றைக்கு சினிமா படங்கள், அதே போன்று மற்ற விஷயங்கள் இன்றைக்கு போதை பொருட்களை ஒரு ப்ரொஃபஷனலாக காட்டுறான். திருமணமா நீங்க என்ன செய்யுங்க? போதை மதுவை அருந்தி விட்டு நீங்கள் அதை கொண்டாடுங்கள். துக்கமா மதுவை அருந்தி விட்டு நீங்கள் துக்கத்தை அனுஷ்டியுங்கள். பிறந்தநாள் கொண்டாட்டமா மது இல்லாம இல்லை. இன்னைக்கு நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும், திருமணமா இருந்தாலும், ஒரு மௌத்தா இருந்தாலும், அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், சமூக வலைதளங்களில், டிவி சேனல்களில் பார்க்கலாம். இன்றைக்கு மது விற்பனை 200 கோடி ரூபாய், 300 கோடி ரூபாய், 400 கோடி ரூபாய், இப்படி இன்றைக்கு காட்டக்கூடிய ஒரு நிலை. என்ன சொல்றாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட மதுவிற்கு அடிமையானவர்களில் 95% மக்கள் அந்த மதுவை தன்னுடைய 17 வயதில் குடிக்க ஆரம்பித்தவர்கள்.
17 வயதுனா எந்த வயது? கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய வயது, அவ்வளவுதான். 95% மக்களில் அதில் ஒரு 50லிருந்து 55% மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய 17 வயதில் இந்த மது பழக்கத்தை ஆரம்பித்தவர்கள். எப்ப ஆரம்பிக்கிறாங்க? இளைஞர்கள், இளமை பருவம், ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல், உடலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 17 வயது, 18 வயது, 19 வயது, 20 வயதில் இன்றைக்கு இந்த மதுவை கையில் தொடுகின்றார்கள். அதனுடைய நிலை என்ன? பல நபர்கள் இன்றைக்கு பார்க்கலாம், குடிச்சிட்டு பைக்கில் வேகமாக வந்து சாகசம் செய்யற பேர்ல இன்றைக்கு உளுந்து கதற. சமீபத்தில் 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு பெரிய நல்ல காஸ்ட்லியான வண்டியில நல்ல போதைப் பொருட்களை உட்கொண்டு விட்டு மது குடித்து விட்டு வேகமாக சென்ற ஒரு இளைஞன் போஸ்ட் மரத்தில் ஊறி அடிச்சு கீழே விழுகுறான், கதறான், என்னை காப்பாத்துங்க, நான் மௌத்தா போயிடுவேன், எனக்கு பயமா இருக்கு, என்னை காப்பாற்றுங்க, காப்பாத்துங்கன்னு கதறான். ஆனால் அந்த இளைஞனுடைய நிலை என்ன தெரியுமா? மரணம் தான். 20 வயது, 21 வயதுல எத்தனை விபத்துக்கள் இந்த மதுவின் மூலமாக, அந்த மதுவை குடித்து விட்டு அந்த போதையில் எத்தனை பேர் இன்றைக்கு சாகுறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் எத்தனை பேர் இன்றைக்கு சாவடிக்கிறாங்க. நீங்க நம்ம நல்லா போவோம், நம்ம மது குடிக்க மாட்டோம், நம்ம எந்த விதமான போதைப் பொருட்களும் உட்கொள்ள மாட்டோம், நம்ம என்ன செய்வோம், சாதாரணமாக நம்ம போயிட்டு இருப்போம். ஆனால் எதிர்த்தாப்புல வரக்கூடியவருடைய நிலை என்ன? நம்ம பார்த்து பார்த்து போக முடியுமா? ரோட்டில் மது குடிச்சவெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இன்றைக்கு மதுவை குடித்து விட்டு நேராக வண்டியை கொண்டு வந்து என்ன செய்யறான்? நடந்து போறவர்களுடைய மேலே இடிக்கிறது, அவர்களை இன்றைக்கு மௌத்தாக்குறது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் இன்றைக்கு இளைய சமூகம் தள்ளப்பட்டு இருக்கின்றார். நம்ம ஊரில் இருக்கிறப்ப நல்லா இருப்பாங்க, நல்லா 5 வேளை பள்ளிவாசலுக்கு வருவாங்க, எல்லா வக்து தொழுகையிலையும் என்ன செஞ்சுப்பாங்க, கலந்துப்பாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து என்ன செய்வாங்க, மக்தப் மதரசா ஓதுவாங்க, பள்ளிவாசலில் உட்காந்து மக்தப் மதரசா ஓதுவாங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சு வெளியூரில் காலேஜின்னு ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே நிலை என்ன தெரியுமா? இப்போ போனால் போய் ஒரு வாரம் 10 நாளில் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு கேட்பாங்க, இப்போ நீ ஸ்மோக் பண்ணுவியா? இல்லை, பண்ண மாட்டேன். வேற ஏதாச்சும் போதைப் பொருட்கள் ஏதாச்சும் உட்கொள்வியா? இல்லை இல்லை, பழக்கம் இல்லை. வேற வேற மது ஏதாச்சும் குடிப்பியாப்பா? இல்லை, அதெல்லாம் ஒரு பழக்கம் இல்லை. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும்? ஏய், நீ ஆம்பளையாடான்னு கேட்பான். என்னன்னா, ஆம்பளைங்கன்னா ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கத்தை எவன் ப்ரொஃபஷனலாக வச்சிருக்கானோ இதுதான் ஆண்மகனுக்கான அடையாளமாக இன்றைக்கு காட்டப்படுகின்றது. சினிமாக்கள் அப்படித்தானே காட்டுறான். ஒரு ஹீரோனா இந்த மாதிரி முடி வெட்டணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும், இந்த மாதிரி பைக்கில் சுற்றணும், இந்த மாதிரி மது குடிக்கணும், இந்த மாதிரி எல்லாரையும் கேலி பேசணும், இந்த மாதிரி என்ன பண்ணணும், சண்டித்தனம் பண்ணணும், இப்படி தானே இன்னைக்கு சினிமாக்களில் காட்டப்படுகிறது. அதை பார்த்து 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 இந்த இளைஞனுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுனா, ஓ நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தை செஞ்சாதான் நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க போல இருக்கு, நமக்கான மரியாதையை கொடுப்பாங்க போல இருக்கு என்ற ரீதியில் யோசிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு வந்துட்டாங்க. அப்போ இது எவ்வளவு உடம்புக்கு கேடு. எத்தனை நபர்கள் இந்த மதுவால் இன்றைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இன்றைக்கு புற்றுநோய்கள் வந்து அவதிப்படக்கூடிய நிலை. அல்லாஹ் சொல்றான், அல்லா தக்துலு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் என்றால், ஒரு பொழுதும் உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள். எல்லாம் அதாவது ஒரு பொருளை சாப்பிடுவதனால கண்டிப்பாக நமக்கு இந்த நோய் வருதுன்னு தெரியுது. கடுமையான ஒரு மவுத்துனா கூட சடனா வந்து நமக்கு ஒன்றும் தெரியாது. கண்ணை முன்னா நமக்கான உடல்ல அவ்வளவு மாத்திரை, மருந்து, டியூப் எல்லாத்தையும் போட்டு வருஷ கணக்கில் படுத்து கிடந்து ஒரு மனிதன் இறந்து போகிறான், கேன்சர் பேஷண்ட். அதை இவன் கண்ணால பார்க்கிறான், தெரியுது இந்த நோய் வந்தால் நம்முடைய மரணம் இவ்வளவு ரண கொடூரமாக இருக்கும். எல்லாத்தையும் தெரிந்தும் அதற்கு அடிமையாகிறான். அதற்கு அடிமையாக இன்றைக்கு இது போன்ற பழக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்கள். சமீபத்தில் எடுத்து பாருங்க, கள்ளக்குறிச்சி எடுங்க, கள்ளச்சாராயம் குடித்து என்ன செய்யறாங்க, இறந்து போறாங்க. கள்ளச்சாராயம் அரசாங்கத்திற்கு தெரியாமல் இவர்களாக தயார் செய்து குறைந்த விலையில் விற்கக்கூடிய மது.
அதில் என்ன ஆச்சுன்னு தெரியல, கிட்டத்தட்ட நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, 50 மக்கள் நெருங்கி இறந்து போகிறாங்க. எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்க, நிவாரணம் 10 லட்சம் அறிவிக்கிறாங்க. நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை பாருங்களேன், அதை ட்ரெண்ட் ஆக்குறான். நீயும் வீட்டில் சும்மா தானே இருக்க, ஏதாச்சும் சம்பாரிச்சியா, வீட்டில் ஒரு 5000 10,000 இல்லை, வா கள்ளக்குறிச்சி கிளம்புன்றான். எதுக்குடா கள்ளக்குறிச்சி கிளம்புற, அங்கே போய் நீ கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு இறந்துட்டா நீ என்ன செய்யலாம், எனக்கு ஒரு 10 லட்சம் வருமே அப்படின்றான். அதோட முடிஞ்சிருச்சா? இறந்தவர்களுக்கு 10 லட்சம்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க. ஒருத்தர் குடிச்சு அது பாய்சன் ஆகி போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வீட்டுக்கு வரார். இவ்வளவு வேதனைப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்யறாரு, நான் ஒழுங்கா இருக்கிறாரா இல்லை, வந்த 2 நாள்ல மறுபடியும் என்ன செய்யறாரு, அதே கள்ள சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு மீண்டும் என்ன செய்யறாரு, அதே மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகுறாரு. இப்போ எந்த அளவிற்கு இந்த போதை பொருட்களின் மீது மக்கள் பைத்தியமாக இருக்கிறார்கள் என்பதை முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் வளரக்கூடிய அந்த சூழல் இருக்குதுல்ல, எல்லாமே கெட்டதாக அப்படியே பரவி கிடக்குது, எல்லாமே கெட்டதாக காட்டப்படுகிறது. மதுவா எளிமையா கிடைச்சிரும், போதை பொருட்களா எளிமையா கிடைச்சிரும். இதெல்லாம் இன்றைக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு எல்லாம் நம்மை சுத்தி அப்படியே பரவி கிடக்குது தீமைகள். இதிலிருந்து அவர்களை எப்படி காப்பாற்றிக்கிறது, இதிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டு வரணும், இதற்குத்தான் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக எடுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அழகாக நமக்கு சொல்லுகின்றான், உதுகுர் ஃபில் கிதாப் இப்ராஹிம், நபியே இந்த வேதத்திலே மக்களுக்கு நீங்கள் இப்ராஹிமை நினைவூட்டுங்கள். அல்லாஹ் நினைவூட்டுங்கள், மக்கள் மறந்துட போறாங்க, இந்த வேதத்தில் இப்ராஹிமை நீங்கள் நினைவூட்டுவீராக. கான சித்திகன் நபியா, உண்மையாளராக இருந்தார். ஒரு பண்பு, யாருக்கும் அவர் என்ன செய்யல, யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் துரோகம் இழைக்கல, யாரையும் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை. எல்லா மக்களுக்கும், அவரை நம்பிய எல்லாருக்கும் உண்மையாளராக இருந்தார், உண்மை பேசுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹுன் முனீப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகிப்புத்தன்மை கொண்டவராக இருந்தார். இன்றைக்கு இருக்குதா இளைஞர்கள்ட்ட? ஒரு கோபத்தில் ஒரு வாப்பாவோ உம்மாவோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்க கிளம்பி பிள்ளைங்கயாச்சும் கிளம்பி போயிடுவான், பிள்ளை ஏதாச்சும் பண்ணிப்பான். இந்த மாதிரியான ஒரு பயத்தை இன்றைக்கு பெற்றோர்களுக்கு இளைஞர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன, இது போன்ற விஷயங்கள், இந்த மது, அதே மாதிரி இந்த பைக் போன்ற விஷயங்கள். சமீபத்தில் ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, ஒரு 3 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் உள்ள ஒரு பைக்கை என்ன செய்யறாங்க, இஎம்ஐல தன்னுடைய பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்தா வாங்கின 2 மாசத்துல பைக் சரியா வேலை செய்யல, கொண்டு போய் கஸ்டமர் கேர்ல அந்த ஷோரூம்ல கொடுத்தா அவனும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க, வந்து வலைதளத்தில் அழுகுறாங்க, நான் வீட்டு வேலை தான் செய்யறேன், துணி துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், என் பிள்ளை ஆசையா கேட்டானேன்னு சொல்லி இந்த பைக்கை நான் வாங்கி கொடுத்தேன், என்னுடைய காசெல்லாம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பிள்ளைகளுக்கு இது போன்ற அதிகமாக பணத்தை புழங்க விடுவது, இது போன்ற வாகனங்களை வாங்கி கொடுப்பது நீங்களே அவனை கெடுப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுவீர்கள். அதான் உண்மை. நீங்க பிள்ளைங்க கேட்டாங்கன்னா அவர்களுக்கு வயதுக்கு மீறியதை வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் புலம்புறாங்க. 15 வயசாகுது, 17 வயசாகுது, 10th எக்ஸாம் வருது, செல்ல கையில வச்சுட்டான்னா புக்கை திறந்து படிக்க மாட்டான் அப்படின்னு புலம்புறாங்க. செல்ல எப்பங்க கொடுத்தீங்க? சின்ன பிள்ளையில சாப்பிடலன்னா செல்ல கையில கொடுத்தேன். 5 வயதுல பிள்ளை சாப்பிடாம அழுகுறான்னு சொல்லி அவன் கையில கொடுத்த அந்த செல்ல 15 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பிள்ளை கையில இருந்து அந்த செல்லை வாங்க முடியல. என்ன காரணம்? பிள்ளைங்க அழுகுறாங்க. பிள்ளைங்க சரியான முறையில் நம்ம ரொம்ப பாசத்தை கொடுக்கணும்.
ஏன் பிள்ளை இல்லையா, ஒரே பிள்ளை இல்லையா, ஒரே வீட்டுக்கு ஒரே ஆம்பளை பிள்ளை இல்லையா, வீட்டுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை இல்லையா, ஒரு 10-15 வருஷத்துல இன்னொரு வீட்டுக்கு போயிடாதா, இப்படி எல்லாம் சொல்லி இன்றைக்கு பிள்ளைகளை கெடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு பெற்றோர் இருக்கிறாங்க. பைக்கு எதுக்கு முதல்ல சொல்லுங்க? இன்றைக்கு ஏகத்துவ கொள்கையில் பெற்றோர்கள் உறுதியாக இருப்பாங்க, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வார்கள், பள்ளிவாசலோடு தொடர்பில் இருப்பாங்க. இப்படி எல்லா விதமான மார்க்க பணிகளையும் செய்யக்கூடியவர்கள் பிள்ளையை காலேஜ் அனுப்புறப்ப வீட்டில் வந்து அழுவான். இந்த பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜுக்கு போவேன், இந்த செல்லு இருந்தால் தான் நான் காலேஜுக்கு போவேன். இதுவரைக்கும் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை அழுகிறான் என்பதற்காக போய் வட்டியில் விழக்கூடிய ஒரு நிலை. 20,000-30,000 கட்டி மாசம் 8,000-10,000 சொல்லி இஎம்ஐ கட்டுன்ற பேர்ல இன்றைக்கு போய் பெற்றோர்கள் வட்டியிலே விழுகிறார்கள். எதற்காக? பிள்ளைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு போறீங்களா? பிள்ளைக்கு போட்டுக்க துணிக்கு வழி இல்லைன்னு போறீங்களா? உங்களுடைய பிள்ளை அவர்களுடைய ஆடம்பரத்தையும் பகட்டையும் பிறருக்கு காட்டுவதற்காக உங்களை ஹராமான விஷயத்திலே தள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை இன்றைக்கு நாம் உருவாக்கி எடுத்திருந்தோம் என்றால் அந்த பிள்ளைகள் நாளைக்கு உங்களை எப்படி பார்த்துப்பாங்க சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, நீங்கள் இறந்த பிறகும் உங்களை பின்தொடரக்கூடிய விஷயங்கள், அதுல ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், வலதுன் சாலிகுன், நல்ல பிள்ளைகள். எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்றால் உங்களுக்காக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேடக்கூடிய பிள்ளைகள். அவனுக்கே பள்ளிவாசலுக்கு வழி தெரியாது, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அவன் போய் எங்க பாவ மன்னிப்பு தேட போறான் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் இந்த உலகத்தின் ஆசைக்கும் உலகத்தினுடைய தேவைக்கும், நல்ல மொபைல் வச்சிருக்கோமா, பைக் வச்சிருக்கோமா, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல போய் இன்றைக்கு பிள்ளைகள் விழுகிறார்கள் என்றால் பெற்றோர்கள் அவருடைய கையை பிடிச்சு அவங்களை காப்பாற்ற வேணாமா? நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? போறியாப்பா, நல்ல போ, நான் பார்த்துக்கிறேன் போ என்று சொல்லி அவர்களை இது போன்ற தீமையான விஷயத்தில் தள்ளக்கூடிய. முதல்ல இந்த மாதிரி பைக்கில் ஆரம்பிக்கும், அப்புறம் சின்ன சின்ன போதை பொருட்கள் ஆரம்பிக்கும், அப்புறம் மதுல ஆரம்பிக்கும், அப்புறம் கள்ளச்சாராயம் ஆரம்பிக்கும். இப்படி ஒன்று ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த அவனுடைய வாழ்க்கையையும் இன்றைக்கு நரகத்தில் தள்ளக்கூடியதற்கு முதல் காரணமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விதத்தில் நம்ம கண்டிக்கணும், கண்டிக்க வேண்டிய இடத்தில் நம்ம கண்டிக்கணும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்பானி கொடுப்பதாக, அல்லாஹ்வுக்கு குர்பானி கொடுப்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சை பிள்ளையா சொல்லுங்க பாப்போம்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சை பிள்ளையா? சொல்றாங்க, என் அருமை மகனே, என்னுடைய இறைவனுக்காக உன்னை நான் அறுத்து பலியிடுவது போன்று நான் கனவு கண்டேன். நீ என்னப்பா சொல்ற? அவர் சொன்ன பதில் என்ன? தந்தையே, உங்களுக்கு இறக்கப்பட்ட வகை செய்தி அதுதான் என்றால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இப்படி ஒரு பதிலை இன்னைக்கு எந்த பிள்ளையா சொல்லுவாங்களா? தொழுவ போடான்னா என்ன சொல்லுவான்? வேலையை பாருங்க. தொழுவ போடான்னா வேலையை பாருன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள். ஆனால் தன்னுடைய தந்தை தன்னை அறுப்பது போன்ற கனவை வகையாக இறைவன் கொடுத்தால் என்றால் அதை நிறைவேற்றுங்கள் என்று தன்னுடைய தந்தைக்கு அவர்கள் ஆறுதல் சொல்லுகிறார்கள். எத்தனை வருடம் கழித்து பிறந்த குழந்தை சொல்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிப்பதற்காக அந்த மலக்குமார்கள் வருகின்ற பொழுது, குழந்தையை பற்றிய நற்செய்தி சொல்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி பின்னால் நின்று சிரிக்கிறார்கள். என்னுடைய கணவருக்கு வயசாயிடுச்சு, என்னுடைய தலைகள் நரைகளால் மின்னுகிறது, நானோ கிழவியாக ஆகிவிட்டேன், இதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? அந்த வயதில் பெற்றெடுத்த பிள்ளையை அந்த வயதில் வளர்த்து எடுத்து ஒரு இளைஞனான பருவத்தை அவர்கள் அடைந்த பிறகு அவர்களையும் குர்பானி கொடுப்பது போன்ற ஒரு கனவை காண்கிறார்கள். அந்த பிள்ளையும் அதற்கு சம்மதிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை இல்லையா இன்னைக்கு நம்ம வார்த்தை எடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த மது பைக் மட்டும் தான் சொல்றாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் மொபைல் போன்கள். இரவு முழுவதும் என்ன செய்வான்? மொபைல் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். பாங்கு சொல்றப்பதான் என்ன செய்வான்? போன் சார்ஜர்ல போடுவான். அதான் அலாரம். நம்ம ஒரு 4:35 4:30க்கு சுபுவுக்கு நம்ம அலாரம் வைப்போம். அவனுக்கான அலாரம் என்ன?
பாங்கு சொல்வதுதான் அலாரம். பாங்கு சொல்லிட்டா சார்ஜ் போட்டு தூங்கிடணும். விடிய 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 இது போன்ற வீடியோ கேம்களை விளையாண்டு பைத்தியக்காரர்களாக இன்றைக்கு மாறி பல பிள்ளைகள் மனநலம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு கிடக்கிறாங்களா இல்லையா? அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், நிஅமத்தானி மாபூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ் ஓய்வு என்ற ஒரு அருள்படி உங்களுக்கு நைட்டான தூங்கு. முதல்ல ஒரு மனிதன் ஒரு இரவை தூங்காமல் கழித்தால் என்றால் அவனுடைய உடல் மறுபடியும் ரிகவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் உடல்ல ஒரு விதமான சோம்பேறித்தனம் இருக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களை மனப்பாடம் செய்ய முடியாது. பேச்சில் முழுதான ஒரு தெளிவு இருக்காது. இவ்வளவு விஷயங்களும் ஒரு நாள் இரவு தூங்கல்னா ஒரு மனுஷனுக்கு நடக்கும். பல இரவுகள் இன்றைக்கு தூங்காமல் இந்த மொபைல் போன்களை பார்த்து கொண்டு அதில் வீடியோ கேம்களை விளையாண்டு கொண்டு இன்றைக்கு எல்லா விதமான அனாச்சாரங்களையும் இன்றைக்கு இளைஞர்கள் மூலமாக தான் இன்றைக்கு வெளில வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியா இருந்தாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், லக்கத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபில் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்திலே உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. வல்லதீன மாஹு, அவரோடு இருந்தார்களே அவர்கள் விஷயத்திலேயும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குதுன்ற அல்லாஹ் தன்னுடைய இறைவனுக்கு தன்னுடைய சமூகத்திலே அவர் சொல்லுகிறார். எல்லா மனிதர்களும் ஒன்றாக இருந்தாலும் சரி, ஊரே ஒன்று கூடி நின்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இன்னா புராவும் மின்கும் மிம்மா தாபுது, இன்னா புராவும் மின்கும், உங்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என்றார்கள். தன்னுடைய தந்தை நிற்கிறாங்க, தன்னுடைய உறவினர்கள் நிற்கிறாங்க, தன்னுடைய சொந்தக்காரர்கள் நிற்கிறாங்க. இப்படி எல்லா மக்களும் அவர்களுக்கு எதிராக நின்றாலும் இவ்வளவு மக்கள் நிற்கிறாங்களே, ஏதாச்சும் நம்ம இப்படி ஒத்து போயிடுவோம் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போல. நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடினாலும், எல்லாரும் ஒன்று கூடி ஒரு கருத்தை ஒரு கொள்கையை இங்கே திணித்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன், இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தில் நான் உறுதியாக இருப்பேன், இறைவன் காட்டி தந்த வழிமுறைகளில் நான் உறுதியாக இருப்பேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதிக்குத்தான் இறைவன் திருமறையில் சொல்லுகின்றான், இன்ன இப்ராஹிம் காவன உம்மத்தன் காணிதா. இப்ராஹிம் ஒரு தனித்த சமூகமாக இருந்தார். ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதில், கொள்கை உறுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு நிகரான உறுதியில் அவர்கள் இருந்தார்கள். அந்த அளவிற்கு ஏகத்துவ கொள்கையை உளமாற ஏற்று மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை தன்னுடைய திருமறை குர்ஆனில் சிறப்பித்து சிலாகித்து சொல்லி காட்டுகின்றான். இந்த தன்மை இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்த இளைய சமூகம் எப்படி இருந்தாங்க? திருமறை குர்ஆனை தொகுத்ததில் பெரும்பான்மையான பங்காற்றியவர்கள் இளைஞர்கள். இன்றைக்கு சாதாரணமா புத்தகங்களை படிப்பதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. போறோமா ஒரு செய்தியை கேட்பதற்கு, ஒரு ஹதீஸை கேட்பதற்கு ஊர் ஊராக நாடு நாடாக இன்னைக்கு போறோமா? இல்லை. ஒரு மொபைல்ல ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா இன்னைக்கு மொத்த திருமறை குர்ஆனும் கையில வந்துடும். ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசை, அபுதாவுத் என்ற எத்தனை ஹதீஸ் புத்தகங்கள் இருக்கிறதோ எல்லா புத்தகங்களில் உள்ள செய்திகளும் இன்றைக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துடும். அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. திருமறை குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓதுவதற்கு இன்றைய கால இளைஞர்களிடத்தில் நேரம் இல்லை. ஆனால் பைக் சாகசம் செய்வதற்கு நேரம் இருக்குது, மது அருந்துவதற்கு நேரம் இருக்குது, சினிமா பாடல்களை போட்டுக்கொண்டு மது அருந்திவிட்டு நடனமாடுவதற்கு நேரம் இருக்குது. ஆனால் மார்க்க விஷயங்களை கடைபிடிப்பதில், மார்க்க ஒழுங்குகளை கடைபிடிப்பதில், சமூகத்திற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் இது போன்ற அனாச்சாரத்தில் வீழ்ந்து அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையும் நாசமாக்கிக் கொள்கிறார்கள், மறுமையும் நாசமாக்கிக் கொள்கிறார்கள். அதுதான உண்மை. இன்றைக்கு படிப்பதற்கான எல்லா வழிவகைகளையும் இருக்கு. ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனமா இந்த இருக்கு அப்படின்னு எடுத்து நம்ம காமிச்சிட்டு போயிடலாம்.
ஊர் ஊராக நாடு நாடாக சென்று ஏதாச்சும் நம்ம தேவையான விளக்கத்தை கேட்கின்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? நபிகளாருடைய காலத்தில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பயணம் செஞ்சு வருவாங்க. எதுக்கு? ஒரு நபி மொழிகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அல்லது ஒரு மார்க்க சட்டத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்ற நாட்டிற்கு வருவார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நிலை நமக்கு இருக்குதா? இந்த நிலையில அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கானா? எல்லாத்தையும் இன்றைக்கு இறைவன் நம்முடைய கை அளவில் கொடுத்துட்டான். ஆனால் அதை எடுத்து படிப்பதற்கு இன்றைக்கு தயங்குகிறோம். அதை எடுத்து பிற மக்களுக்கு சொல்வதற்கு இன்றைக்கு தயங்குகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் கொல்லப்பட்ட 70 குர்ராக்கள் யார்? அவர்கள் இளைஞர்கள். அவர்கள் ஆசாபாசம் இருக்காதா? இந்த மாதிரி நல்ல சந்தோஷமா இருக்கணும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்காதா? அல்லாஹ்வுடைய தூதரோட கடந்தாங்க. திருமறை குர்ஆனை படிப்பதுதான் அவர்களுக்கான வேலை. நபி மொழியை படிப்பதுதான் அவர்களுக்கான வேலை. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே படிக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் ஒரு மலைக்கு அடிவாரத்தில் சென்று விறகுகளை பொறுக்கி சந்தையிலே வியாபாரம் செய்வார்கள். இரவு நேரம் வந்துவிட்டால் படித்த கூட்டத்தினர் கிளம்பி அவர்கள் மலையடிவாரத்திற்கு செல்வார்கள். யார் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வகுப்பிற்கு வரவில்லையோ அவர்களிடத்திலே கலந்துரையாடல் நடத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன திருக்குர்ஆன் வசனங்களை சொன்னார்களோ வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன நபிமொழிகளை அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு சொன்னார்களோ வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி படிக்கக்கூடிய இளைஞர்கள் இவர்களை தாவா செய்ய வேண்டும் என்று ஏமாற்றி அழைத்து சென்று கொலை செய்கிறார்கள். இவர்கள் கொல்லவும் படுகின்றார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்ததற்கான காரணம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்து மார்க்கத்தை படித்து தங்களுடைய ஊர்களிலே சென்று இந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆனால் இறை பாதையில் அவர்கள் என்ன செய்கிறாங்க? கொல்லப்படுகின்றார்கள். இறைவனுக்கு இறை தூதருக்கு இறைவன் அதை எடுத்து காட்டுகின்றான். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மார்க்க செய்திகளை படித்த ஒரு சமூகமாக அவங்க இருந்தாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் இளைஞர்களாகி நாம் என்ன ஒரு படிப்பினையை பெறுறோம்? ஒவ்வொரு ஊரிலேயும் ஒரு தெரு இருக்கும். அந்த தெருவில் ஒரு இடம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த இடத்திலே ஒரு 10 இளைஞர்கள் 15 இளைஞர்கள் ஒன்று கூடி நின்று பேசிக்கொண்டே இருப்பார். என்னத்தை பேசுவாங்க? மார்க்க செய்திகளை பேசுவாங்களா? அல்ல ஏதாச்சும் ஒரு மசாயில் சட்டங்களை ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுப்பாங்களா? அல்லது திருமறை குர்ஆன் வசனத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்களா? ஒண்ணுமே கிடையாது. தேவையில்லாத வெட்டி பேச்சுக்கள், புரளிகள், கேலி கிண்டல்கள், இதை தவிர்த்து அவர்களிடத்திலே பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் ரோட்ல போற மக்களை பார்த்து கொண்டும் கேலியும் கிண்டலும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எப்படி இருந்தாங்க? மார்க்கத்தை படிப்பதற்காக தங்களுடைய குடும்பத்தை விட்டு, தங்களுடைய உறவினர்களை விட்டு, தாய் தந்தரை விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கிளம்பி வருகின்றார்கள். குறிப்பிட்ட காலம் மார்க்க செய்திகளையும் அவர்கள் படிக்கிறார்கள். தங்களுடைய ஊருக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு ஊருக்கு சென்று தாவா செய்ய சென்றவர்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள், ஷஹீதாக மரணிக்கின்றார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், பல்லி கண்ணி நபியினா, இறைவா எங்களுடைய நபிக்கு இந்த செய்தியை நீ எடுத்து சொல்லிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்வும் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய நபிக்கு அந்த செய்தியை எடுத்து சொல்லுகின்றார். அப்ப இது போன்ற இளைய சமூகத்தை நம்ம வார்த்தை எடுக்க வேணாமா? இன்றைக்கு எல்லா விஷயங்களிலேயுமே இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறோம். கல்வி இன்றைக்கு இந்தியாவில் இல்லை. வேலை வாய்ப்பில், அரசு வேலை வாய்ப்புகளில் இன்றைக்கு பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இல்லை. இன்னைக்கு எதுனாலும் ஒரு பிரச்சனைனாலும் இஸ்லாமியர்களுடைய தலையில தான் வந்து விடியுது. நல்ல கல்வியை படிப்போம், நல்ல ஒரு அரசு வேலையில ஏறுவோம், சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பாக நிற்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை இளைஞர்களுக்கு எப்போ வரும்னா, மார்க்க விஷயங்களில் அவர்கள் சரியாக தங்களை பயணிக்க வைக்கின்ற பொழுதுதான். எந்த ஒரு இளைஞன் தன்னை மார்க்க விஷயத்தில் நெறிப்படுத்திக் கொள்கின்றானோ
அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இந்த உலகத்தினுடைய நேசங்கள், ஆசைகள், அதனுடைய அலங்காரங்கள், இதை விட்டெல்லாம் எந்த ஒரு மனிதன் விலகி மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து இருக்கின்றானோ அவன்தான் சமூகத்திற்கு ஒரு பாதுகாவலாக நிற்பான். அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லுகின்றார். நமக்கு மறுமை நாளில் அர்ஷுடைய நிழலை பற்றி சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நாளைக்கு மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் உங்களுடைய தலைக்கு மேலாக சூரியன் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். அந்த சூரியனுடைய அதுவும் உங்களுடைய தலைப்பகுதியும் எப்படி இருக்கும் என்றால் ஒரு ஜான் அடி நில அளவுதான் இருக்கும். அங்கே மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான சூழல்ல இருப்பாங்க. சில நபர்களுக்கு தங்கள் கால்கள் வர வேர்வை இருக்கும், சிலருக்கு முட்டி வர, சிலருக்கு இடுப்பு வர, சிலருக்கு மாறு நெஞ்சு வர, சிலர் அந்த வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். அவரவர் செய்த பாவத்திற்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய உடலிலே வேர்வைகள் வழிந்தோடிக்கொண்டே இருக்கும். அந்த நாளில் அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால் ஒரு 7 நபர்களுக்கு அர்ஷினுடைய நிழலை பரிசீலிக்கிறான். அங்கு அவர்களுக்கு வேர்க்காது, வேர்வையில் மூழ்க மாட்டாங்க. இறைவன் இறுதி தீர்ப்பு சொல்லுகின்றவரை அந்த நிழலிலே அடைக்கலம் பெற்றவர்களாக, அந்த நிழலிலே தஞ்சம் அடைந்தவர்களாக அவர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்கள் யார் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 7 நபர்களை பட்டியல் போட்டு சொல்கின்றான். ஒரு ஷாபுன், அதிலே ஒருவராக இறைவன் சொல்லுகின்றான், ஒரு ஷாபுன், ஒரு இளைஞன். எப்படிப்பட்ட இளைஞன் என்றால் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனின் பக்கம், தன்னை படைத்த ரப்பின் பக்கம் வணக்க வழிபாட்டால் நெருங்கிய ஒரு இளைஞன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அரியாசனத்தினுடைய நிழல்ல வாய்ப்பளிக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் யார் என்றால் ஒரு இளைஞன். அந்த இளைஞன் என்ன செய்திருக்கின்றான் என்றால் தன்னுடைய இளம் வயதில், தன்னுடைய இளமை பருவத்தில் தன்னுடைய தோழர்கள், தன்னுடைய நண்பர்கள், தன் வயது ஒத்தவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் ஆடி பாடி சுற்றி திரிந்து கொண்டிருந்த காலத்தில் இவன் மட்டும் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருந்திருக்கிறான். வணக்க வழிபாட்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் மறுமையிலே அர்ஷினுடைய நிழலை கொடுக்கின்றான். இதை சொல்லில நம்ம இன்னைக்கு பிள்ளையை வளர்க்கணும். இன்னைக்கு பெரும்பாலும் போய் தாவா செய்கின்றப்ப, தனிநபர் தாவா போறப்ப தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்களேன். தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்க. நம்ம சமூகத்தில் சில நடைமுறை பேச்சுக்கள் இருக்கும். என்ன நடைமுறை பேச்சு தெரியுமா? ஒரு 17 வயது, 18 வயது, 20 வயது ஒரு இளைஞன் மௌத்தா போயிட்டானா நம்மளுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன வயசு, ஒன்னுத்தையுமே பார்க்கல, ஒன்னுத்தையுமே அனுபவிக்கல, இவ்வளோ சின்ன வயசுல மௌத்தா போயிட்டானே அப்படின்னு நான் சொல்லுவோம். அதே மாதிரி வயதான ஒருவர் மரணித்து விட்டால் என்றால் அப்போ நம்முடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். இனிமே இவர் இருந்து என்ன பண்ண போறாரு? பிள்ளைங்களை பார்த்துட்டாரு, பேர பிள்ளைங்களை பார்த்துட்டாரு, பேர பிள்ளைங்களுடைய பிள்ளையெல்லாம் பார்த்துட்டாரு, அதான் நல்ல ஆண்டு அனுபவிச்சிட்டாருல, அல்லாஹ் அழைப்பை ஏற்றுக்கொண்டு போயிட்டாரு அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனா இதுவே ஒரு வயது இளமை பருவத்தை அடைந்த ஒரு பையன், ஒரு நபர் இறந்து விட்டால் நம்முடைய பேச்சு மாறுது. 17 வயசு சாக வேண்டிய வயசா இது? இப்படி சொல்லுவாங்க. சாக வேண்டிய வயசா? 17 வயசு, 18 வயசு, 20 வயசு சாக வேண்டிய வயசா இது? அல்லாஹ் இப்படி இவனை கூப்பிட்டுக்கிட்டானே அப்படின்பாங்க. இது மவுத்துல. பள்ளிவாசல் தொழுகைக்கு நீங்க கூப்பிடுங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாய் இப்போதான் பாய் 20 வயசு 21 வயசு ஆகும். இப்பெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியுமா கடமை? ஜும்மா தொழுகை கடமை. ஜும்மா தொழுகை கூட என்ன செய்வோம்? இமாம் முதல் உரை முடிச்சு உட்கார்ந்தோன்னு 2வது உரை ஆரம்பிக்கிறப்ப தான் வருவோம். அப்படி இல்லையா, முதல் ரக்காத்துல சூறாக்கள் ஓதப்பட்டு, துணை சூறாக்கள் ஓதப்பட்டு இமாம் ருக்குவுக்கு போறப்ப தான் நாங்கள் என்ன செய்வோம்? வருவோம். வந்தமா ஒரு 2 நிமிஷம் பள்ளிவாசல்ல உட்காந்தமா போனமான் இருப்போம், அவ்வளவுதான். அப்படி இல்லையா, பெருநாள் தொழுகைக்கு வருவோம்.
பெருநாள் தொழுகை கூட எதுக்கு வரும்? ஒரு 10 குரூப் சட்டை எடுப்போம், கூட படித்தவெல்லாம் வெளியூர்லேருந்து வருவான், எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லேயோ வலைதளத்திலேயோ என்ன செய்வோம், போஸ்ட் போடுவோம், இதுக்கு வருவோம். அப்புறம் மற்ற வக்தெல்லாம் என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் என்ன தெரியுமா பதில் வரும்? எங்களுக்கு என்ன 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சு, இல்லை எங்களுக்கு வயசாயிடுச்சா, வயசான காலத்தில் தொழுதுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு நம்ம மக்களுக்கு மத்தியில் இருக்குது. பள்ளிவாசலுக்கு தொழுக வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? எங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சா, 50 வயசு ஆயிடுச்சா, 60 வயசு ஆயிடுச்சா, நாங்கள் இன்னும் வயசாவளிய இளைஞர்களால் இருக்கோம், இந்த வயசுல நாங்கள் தொழுகைக்கு வந்து என்ன பண்ண போறோம், அதெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்னமோ இவர்களுக்கு 70 வருடம் 75 வருஷம் இந்த உலகத்தில் நீ வாழ போற அப்படின்னு நம்ம அல்ல அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்த மாதிரியும், 40 வருஷம் நல்ல ஜாலியாக சுற்றலாம் அப்படின்ற மாதிரியும், ஒரு 30 வருஷம் நல்ல தொழுவலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம நினைப்போம். ஆனால் இன்றைக்கு எத்தனை இளைஞர்களுடைய மரணம், அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? ஒவ்வொரு மரணத்தையும் நாம் சந்திக்கின்ற பொழுது நம்ம கூட படித்தவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நம்முடைய பக்கத்து வீட்டில் உள்ள இளம் வயதினர் மரணிக்கின்ற பொழுது அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய சமூகமாக நம்ம இருக்கிறோமா? முதல்ல அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் மரணத்தை பரிசளிப்பான் என்று யாருக்கும் தெரியாது. அதற்குள் நம்முடைய அமல்களை அழகாக்கிக் கொள்ளணும். இந்த உலகத்தை நேசித்தால், இந்த உலகத்தின்பால் நாம் நேசம் கொண்டு விட்டால் இறைவனுடைய வெறுப்பை நாம் சம்பாதித்து விடுவோம். அல்லாஹ் தானே இதில் சொல்றார், இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் மூழ்கிய இளைஞன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி மூழ்குவோம்? எனக்கு உடல் வலிமை இருக்குது, இந்த உடல் வலிமையை நான் இறைவனுடைய பாதையில் பயன்படுத்துவேன். எனக்கு ஆரோக்கியம் இருக்குது, மற்றவங்கெல்லாம் 5 வேலைகளை செய்தால் நான் ஒரு நாளைக்கு 10 வேலை செய்வேன். ஆனால் 7 வேலை என் வேலையா இருந்தாலும் 3 வேலை என்னுடைய இறைவனுக்காக நான் செய்கிறேன். இன்னைக்கு வயசானவங்க எடுத்துட்டு போய் இப்போ இந்த நோட்டீஸை கொடுக்கணும்னா எத்தனை வீட்டுக்கு கொடுக்க முடியும்? ஒரு 10 பேர் போனாங்கன்னா இந்த தெருவுக்கு கொடுக்கறதுக்கு அல்லது ஒரு 3 தெருவுக்கு கொடுக்கறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுவே ஒரு இளைஞர்கள்ட்ட நீங்க கொடுத்து பாருங்க, வண்டி எடுத்துட்டு அவங்க பாட்டு போய் டக்கு 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 டக்குன்னு கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷத்துல வேலையை முடிச்சு வந்துருவாங்க. இதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். உன்னுடைய தோல் சுருங்கி உடல் வலிமையற்று எலும்புகள் எல்லாம் கூண விழுந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் வந்து தொழுகை இல்லை. இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் உனக்கான ஆரோக்கியத்தை கொடுத்தான். அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தில் பல்வேறு விதமான வலிமையான உடல் அமைப்பை கொடுத்தான். இதையெல்லாம் நீ அல்லாஹ்வின் பாதையில் பயன்படுத்தினியா? இதையெல்லாம் வைத்து இறை பாதையில் தாவாவிற்காகவும் உன்னுடைய இபாதத்திற்காகவும் நீ என்ன செய்தாய்? இதுதான் இறைவன் பார்ப்பான். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்குத்தான் இறைவன் மறுமையில் இந்த அர்ஷினுடைய நிழலை பரிசளிப்பதாக தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவம், அவர்கள் செய்த பணி என்ன? தாவா களம். இன்றைக்கு போய் ஒரு தாவாவுக்கு கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? தெருவா போய் எதுக்கு ஆளை பார்க்கணும், சந்திக்கணும், போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சோம்னா ஒரு 200 பேர் பார்ப்பாங்க, போட்டோ எடுத்து குரூப்பில் போட்டோம்னா ஒரு 300 பேர் பார்ப்பாங்க, வலைதளத்தில் பதிவிட்டோம்னா ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. நம்ம ஏன் போகணும், ஏன் சந்திக்கணும், எதுக்கு இதுக்காக மெனக்கடணும்? இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க இன்னைக்கு தாவா விஷயத்தில் கூட. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிக தெளிவாக பேசுகின்றான். எப்படி ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள் தன்னுடைய இளமை பருவத்தில். அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு போயிடுறாங்க. அப்ப மக்களுடைய சபை அங்கே கூட்டப்படுகிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஒரு இளைஞனை பற்றி கேள்விப்பட்டோம், அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அவர்கள்தான் நம்முடைய கடவுள்களை ஏசினார், ஒரே இறை கொள்கையை போதித்தார், இதெல்லாம் சிலைகள் என்று பிரச்சாரம் செய்தால். இளமை பருவத்தில் வாப்பா சம்பாதிச்ச காசை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இது நமக்கு ஒரு முன்மாதிரி இல்லையா? இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது.
அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இன்னைக்கு நம்ம மாறணும். இந்த உலகம் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்ப ஷஹவாத், இந்த உலகம் உங்களுக்கு மனோ இச்சைகளால் நிரப்பப்பட்டிருக்குது. பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு ஆசைப்படுவீங்க, பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு தோணும், பார்க்கறதெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு தோணும். ஆனால் அது ஹராமா ஹலாலா, மார்க் அடிப்படையில் கூடுமா கூடாதா? அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்ன இளமை பருவம் என்பது அது ஒரு விதமான பைத்தியம். உண்மை அதுதான். எது செஞ்சா தப்பு, எது செஞ்சா தரி, இதனுடைய பின் விளைவுகள் என்ன, எதை பற்றியும் இன்றைக்கு யோசிக்க மாட்டோம். ரோட்ல 100 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் பார்ப்போமே, எங்கேயும் போய் இடிக்க வேணாம், குறுக்கில் ஒரு நாய் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மது குடிச்சு பார்ப்போமே, என்ன என்ன இருக்க போது, உடல் நலம் அழிஞ்சு நாசமா போயிடும். இதையெல்லாம் இறைவன் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், குல் மஸ்ஹரின் ஹராம், போதையாக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களும் உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கின்றார்கள், நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த இளமை பருவம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆரோக்கியமான ஒரு பருவம். இந்த பருவத்தை இறை வழியில் நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இறைவன் தடுத்த விஷயங்களை விட்டும் பிறருக்கு தொல்லை தருவதை விட்டும் விலகி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.